Good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So last classல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா குவான்ஸ்ல நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக் தான் பார்த்தோம். அதுக்கு முந்தின கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2023 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம், ஃப்ராக்ஷன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், பேசிக் அல்ஜீப்ரா. டைம் அண்ட் ஒர்க்லேயே நம்ம என்ன சொன்னோம், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் சிமிலர் ப்ராப்ளம் தான். ஏபிக்கு பதிலாக நமக்கு பைப் ஏ பைப் பின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரிங்களா? ஸோ அதில் ஒரு 2 சம் தான் பார்த்துருப்போம். அது என்எஃப்ஆ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிசாட்டுக்கு அது என்எஃப். ஏன்னா நமக்கு டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் சேர்த்து வெயிட்டேஜ் 1 to 2 கொஷின் தான். ஸோ நம்ம பார்த்த மாடல்ஸே மோர் தென் என்எஃப். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம ஒரே டாப்பிக்கில் ஓவர் டூ பண்ண வேணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு குவான்ஸ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் போட்டு ஸ்ட்ரெயின் எல்லா சம்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ 13, 14 இது இல்லாமல் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நம்ம பிளேலிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2024 கொஷின் பேப்பர், 2023 கொஷின் பேப்பர் ரெண்டுமே கவர் பண்ணியிருப்போம். நாளைக்கு கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2022 உடைய கொஷின் பேப்பர் நம்ம கவர் பண்ணுவோம். கிளியரா? ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே டைரெக்டாக போயிடலாமா? இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கான டாபிக். ஸோ ஒரு டிஸ்டன்ஸை நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், சர்டைன் டைம் தேவைப்படும் இல்லையா? ஒரு டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அந்த டைம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளுடைய ஸ்பீடு பேஸ் பண்ணி இருக்கும். அல்லது நம்மளே வாக் பண்ணிட்டு போகிறோம் இல்லை ரன் பண்ணிட்டு போகிறோம்னா ரெண்டுத்துக்கான ஸ்பீட் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணக்கூடிய தேவையான டைம் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான், வெவ்வேறு ஃபார்முலா கிடையாது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றது எவ்வளோ, எதை வச்சு நம்ம கவர் பண்ணுவோம், ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பீடு தேவைப்படும், அதனுடைய டைம் இந்த அதாவது பெர் ஹவர்ல இவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குமா? ஸோ டிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்பீட் அண்ட் டைம். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு நமக்கு சர்டைன் ஸ்பீடும் சர்டைன் டைமும் தேவைப்படுது. இதுதான் இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி இல்லை வேற வேற மாடல்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம், இது ஒரு ஃபார்முலா. இதே ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதலாம், நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு எழுதிக்கலாமா? சிமிலர்லி டைமுக்கு எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இதில் நம்ம இன்னொரு டைப் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்பீடு டைமையும் வச்சு நம்ம ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பீடு கான்ஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு ரேஷியோஸ் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா மீன் வெலாசிட்டி அப்படி இல்லைன்னா மீன் ஸ்பீடு அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் மெயின் ஃபார்முலாவா, செகண்ட் ஃபார்முலா மீன் அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் ஸ்பீட். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ டேர்ம்ஸ் தான் வேற. நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட்னாலே டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியுமா? இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு இல்லை மீன் ஸ்பீடு, மீன் வெலாசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகிறப்போ யூஸ் பண்ணுறப்போ நமக்கு புரிஞ்சிடும். இங்கே இன்னொரு டைப் என்ன அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், இது மூணாவது டைப் ஆஃப் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஸ்பீடையும் டைமையும் பேஸ் பண்ணி ரேஷியோஸ் கண்டுபிடிப்போம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஸ்பீடு டைமு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா சொல்லுங்க, இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஸ்பீடு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம். ஓகேவா? இங்கே எனக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்ட் எஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸும் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரெக்ட்? அடுத்து இதே மாதிரி டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும், இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலா பண்ணுவோம். என்ன வரும், d1 by d2 ஈக்குவல் டு t1 by t2 அப்படின்னு வரும். இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, அப்போ இங்கே என்ன வரும், d1 by d2 இஸ் ஈக்குவல் டு s1 by s2. சிமிலர்லி இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா என்ன வரும், s1 by s2 இஸ் ஈக்குவல் டு t2 by t1. இந்த மாதிரி நம்ம ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி.
சரிங்களா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 4 to 5, 6 வே ஆஃப் கொஷின் கேட்கறது இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு, அதாவது இப்போ சொன்னோம் இல்லையா ஃபார்முலாஸ் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு சொல்லிட்டு அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வச்சு நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் வரும். மூணாவது டைப் என்ன அப்படின்னா போட் சம்ஸ், போட், ஸ்ட்ரீம், ரிவர் அப்படின்ற டைப்ல சம்ஸ் வரும். நாலாவது என்ன அப்படின்னா ட்ராக் அல்லது ரேசஸ், சர்க்குலர் ட்ராக்ல ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் மோஷன் வச்சு நமக்கு சம் வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா லீனியர் ரேஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்ற டைப்ல ரேசஸ் சம்ஸ் வரலாம். ஸோ இந்த 4 பேசிக் டைப்ஸ் தான் வரும். இந்த ரேசஸ்ல 2 டைப் வரும். என்னது ஸ்ட்ரைட் லைன் மோஷன்ஸ் வச்சும் வரலாம், அப்படி இல்லைன்னா சர்க்குலர் ட்ராக் சம்மும் வரலாம், சர்க்குலர் மோஷன்ஸும். ஓகேவா? ஸோ இது எல்லா டைப்ஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கிளாஸ்ல. ஓகே, ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடத்த கிளாஸஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் சம்குள்ள போயிடலாமா? ஸோ ஸ்ட்ரைட்டா சம்குள்ள போறப்போ இப்போ நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாக்கிங் அட் 3/4 of his normal speed, Abhishek is 16 minutes late in reaching his office. The usual time taken by him to cover the distance between his home and his office is. ஸோ இங்க என்னது அபிஷேக் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஹோம்ல இருந்து ஆஃபீஸ் போறாங்க, ரைட்டா? ஸோ அபிஷேக் ஹோம் இங்க வச்சுக்கலாம், ஹோம்ல இருந்து ஆஃபீஸ் போறாங்க. யூஸ்வலா ஹோம்ல இருந்து ஆஃபீஸ்க்கு ஒரு டிஸ்டன்ஸ் டீன் இருக்குமா? அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு மாற போறது கிடையாது, ரைட்? அவங்க யூஸ்வல் ஸ்பீடு அப்படின்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மல் ஸ்பீடு இல்லை யூஸ்வல் ஸ்பீடு அப்படின்னு, யூஸ்வல் டைம் அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? யூஸ்வல் ஸ்பீடை எஸ்ன்னு எடுத்துக்கலாம், நார்மல் டைம் இல்லை நார்மல் யூஸ்வல் டைமை டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இது யூஸ்வலா ரெகுலரா நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் இப்போ அதுதான் ஆல்டர் பண்ணி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. வாக்கிங் அட் 3/4 of his நார்மல் ஸ்பீடு. ஓகே, இங்க யூஸ்வல் ஸ்பீடு இல்ல நார்மல் ஸ்பீடு எஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா? இப்போ எனக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ல என்ன ஆயிடுச்சு? ஸ்பீடு 3/4 of his நார்மல் ஸ்பீடு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இங்க என்னுடைய ஸ்பீடு என்ன வந்துருச்சு? 3/4 of the நார்மல் ஸ்பீட், அதாவது எஸ். இங்க நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் நார்மல் ஸ்பீடு. இங்க எனக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ல ஸ்பீடு எவ்வளோ? 3/4 of the normal speed. So 3/4 of yes, right? Abhishek is 16 minutes late in reaching his office. Usual time T ன்னு எடுத்துக்கிட்டேன். 16 minutes late னா யூஸ்வலா ஆகிற டைமை விட எக்ஸ்ட்ரா 16 டைம்ஸ் தேவைப்படுது, 16 மினிட்ஸ் தேவைப்படுது. அதான அர்த்தம்? ஸோ எனக்கு இங்கே டைம் இப்போ என்ன ஆயிடும்? T plus 16. இதே எனக்கு 5 மினிட்ஸ் இயர்லியர் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? T minus 5 அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம், ரைட்? இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? சேம் டிஸ்டன்ஸ் தான், எனக்கு ஸ்பீடும் டைமும் தான் மாறுது. டிஸ்டன்ஸ் சேம்னா நம்ம இப்போதான் சொன்னோம், என்ன சொன்னோம்? ஸ்பீட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொன்னோமா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? யூஸ்வல் டைம் டேக்கன் பை ஹிம் டு ரீச் த ஆஃபீஸ், அதாவது இந்த டைம் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம்? S1 by S2 is equal to T2 by T1 அப்படின்னு சொன்னோம். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ST. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எஸ், செகண்ட் கண்டிஷன்ல இங்க என்னது? 3/4 of எஸ், ரைட்டா? விச் இஸ் ஈக்குவல் டு T2 என்னது? இதுதான் செகண்ட் கண்டிஷன் இல்லையா? ஸோ T plus 16 டிவைடட் பை இங்க என்னது? யூஸ்வல் டைம், ரைட்டா? இங்க நமக்கு மினிட்ஸ் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிட் ப்ராப்ளம்ஸையும் இங்க நம்ம கவனிக்கணும். ஸோ யூஸ்வலா நம்ம இங்க ஆகிற டைமை எஸ் KMPHன்னு எடுத்துக்கலாமா? T மினிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு 16 மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே எனக்கு ஒரே யூனிட்ல இருந்தாதான் என்னால் அப்படியே ஆட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ T plus 16. அப்போ இது எனக்கு KMPHல இருக்கு, டைம்ன்றது எனக்கு மினிட்ஸ்ல இருக்கு, ரைட்? இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு T என்னன்னு தெரிஞ்சிடும். எஸ் கேன்சல் ஆயிடுமா? ஸோ எனக்கு இங்க என்ன வந்துடும்? 4/3 is equal to T plus 16 by T. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4T is equal to 3T plus 48. ஸோ இந்த T இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணா 4T minus 3T வெறும் T, which is equal to 48 minutes. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? யூஸ்வலா ஆகக்கூடிய டைம் தான் கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த டைம் T தான். T 48 minutes. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா?
ரொம்ப சிம்பிளா இருக்குங்களா? அடுத்து பாருங்க, 2 trains for Mumbai leave Delhi at 6 AM and 6:45 AM and travel at 100 kmph and 136 kmph respectively. How many kilometers from Delhi will the 2 trains be together அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 2 ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது? மும்பை டு டெல்லி. ஸோ மும்பை எம், டெல்லி டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ரெயின் 6 AM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் நம்பர் 1 ட்ரெயின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது என்ன டைமிங்க்கு ஸ்டார்ட் ஆகுது? 6 AM. ஓகே. ரெண்டாவது டைம் 2ன்னு வச்சுக்கிறேன். இது என்ன டைமிங்க்கு ஸ்டார்ட் ஆகுது? 6:45 AM. ரைட்டா? ஓகே. ரெண்டு ட்ரெயினும் என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 100 kmph. Second train 136 kmph. How many kilometers from Delhi will the two trains be together? Okay. இப்போ டெல்லியில இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்று போல மீட் பண்ணும்? 1, 2 அப்படின்ற ட்ரெயின் ஒன்று போல மீட் பண்ணும் அப்படின்றதான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 6 AM ஸ்டார்ட் பண்ணுது 100 kmph. ஸோ அப்போ அது என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு போடுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீட் எனக்கு என்ன தெரியும்? 100 kmph தெரியும். எவ்வளோ டைம்ல இது மீட் ஆகும்னு எனக்கு இங்கே தெரியாது. ஸோ அப்படியே டீன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ செகண்ட் ட்ரெயினுக்கு வரும். செகண்ட் ட்ரெயின் d distance equal to speed into time. அதனுடைய ஸ்பீட் என்னது? 136. டைம் என்ன வரும்? இங்க டீன்ற டைம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அது ரன் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இது 45 minutes கழிச்சு தானே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ t minus 45 minutes அப்படின்னு போடுவோம். பட் இங்க மல்டிப்ளை பண்றோம். இங்க kmph யூனிட் கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டீல அப்ளை பண்றதும் நம்ம ஹவர்ஸ்ல அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இது 45 minutesக்கு அப்புறம் தான் எனக்கு டிராவல் ஆகுது. இது டைம் டி, இது டி மைனஸ் 45 இல்லையா? ஸோ இப்போ அவரா மாற்றணும் அப்படின்னா 45 minutes அவரா மாற்றணும்னா 45/60யா? 1 minute, சாரி 1 hour equal to 60 minutes. அப்போ 1 minute equal to 1/60யா? அப்போ 45 minutes equal to 45/60யா? அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். இது நம்ம என்ன பண்ணலாம்? 15 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இல்ல நமக்கு எந்த டேபிள் வருதோ சின்ன நம்பர்ல இருந்து கூட கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3/4 அப்படின்னு வந்துடும். ரைட்? ஸோ 3/4 t minus 3/4. ரைட்டா? இங்க எனக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல ரெண்டு பேரும் ஒரே இதுல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எனக்கு இங்க டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம் ஆயிடுமா? ரைட்டா? அப்போ இங்க நமக்கு என்ன கிடைச்சிரும்? 100 into t equal to 136 into t minus 3/4. அப்படின்னா எனக்கு t டைம் கிடைச்சிரும். அதாவது எந்த டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்கன்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த டைம் வச்சு டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் டி சேமு. ஸோ நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். பண்ணா என்ன வரும்? 100t equal to 136t minus 136 into 3/4. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3ல 12 ரிமைண்டர் 1. ஸோ 34. 100t இந்த சைட் போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 136t minus 100t 36t. இது இந்த சைடு வந்ததுன்னா 34 into 3 ப்ளஸ்ல வரும். ரைட்டா? ஸோ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1, 2. நெக்ஸ்ட் t equal to 34/12 ஹவர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6, இங்கே 17. 17/6 ஹவர்ஸ்ல ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்றாங்க. இப்போ எனக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ நான் இங்க 100 into 17/6 போட்டா எந்த டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 100 into 17/6. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 3, இங்க 15னா 50. திரும்ப 3 டேபிள்ல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க, முடியாது. ஸோ இப்போ என்ன வரப்போகுது? டிஸ்டன்ஸ் எனக்கு பாயிண்ட்ல வரப்போகுது. ஸோ 7 5s are 35, 3. ஸோ 8, 850/3. ஸோ 2ல 6, ரிமைண்டர் 2, 8ல 14, ரிமைண்டர் 1. ஸோ 3ல 9, ரிமைண்டர் 1 அப்படின்னு 283.3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ how many kilometers from Delhi will the two trains be meet together
அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ எப்போ 283.33 கிலோமீட்டர். ஏன் கிலோமீட்டர்? இங்க எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டைம் இங்க எதுல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? ஹவர்ஸ்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஹவர் கேன்சல் ஆகி கிலோமீட்டர்ல தான் வரும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டும் ஒரே டைம்ல தான் மீட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டைம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுதான் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே கவர் பண்ண போறது சேம் டைம் தான். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ட்ரெயினும் சேம் டைம்ல தான் கவர் பண்ண போகுது. 6:45க்கு ஸ்டார்ட் ஆனது ட்ரெயினும் சேம் டைம்ல தான் கவர் பண்ண போகுது. ரைட்டா? சேம் டைம்ல தான் அப்படின்னு சொல்றப்போ இங்க டி, பட் அது வந்து 45 மினிட்ஸ் லேட் இல்லையா? ஸோ டி மைனஸ் 3/4 அப்படின்னு போட்டுருக்கோம். எனக்கு டிஸ்டன்ஸ் சேம் தான். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். கிளியரா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. Walking at 3/4 of his normal speed, a man takes 1/2 hours more than the normal time. Find the normal time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? நார்மலா ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ஆகிற நார்மல் ஸ்பீடு எஸ், நார்மல் டைம் டி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வாக்கிங் அட் 3/4 ஆஃப் இஸ் நார்மல் ஸ்பீட். ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன்ல என்னுடைய ஸ்பீட் என்ன ஆயிடுச்சு? 3/4 ஆஃப் த நார்மல் ஸ்பீட். A man takes 1/2 hours more than the normal time. ஸோ இது ஹவர்ஸ், இது என்ன யூனிட்ல இருக்கு? KMPHல இருக்கு. ரைட்டா? இப்போ என்னது? 1/2 hours more than the normal time. ஸோ T plus 1/2 ஃப்ராக்ஷனா மாத்திக்கலாமா? மாத்தினா என்ன வரும்? 2 into 1/2 மிக்சட் ஃப்ராக்ஷனா மாத்த போறோம். மாத்தினா 2 cross 2 4, 4 plus 1 5. So T plus 5/2 hours. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? Find the normal time. இந்த T தான் நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எனக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் சேம்னு தெரியும். டிஸ்டன்ஸ் சேம்னா S is inversely proportional to T இல்லையா? அப்போ என்ன வந்துடும்? S1/S2 is equal to T2/T1. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல S1 S தான். செகண்ட் கண்டிஷன்ல 3/4 ஆஃப் S. நெக்ஸ்ட் டைம் செகண்ட் கண்டிஷன்ல என்னது? T plus 5/2. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல டைமிங் T தான். ரைட்? ஸோ இந்த SS கேன்சல் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா T இங்கே வருமா? 4T/3 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா என்ன வரும்? 4/3T is equal to T plus 5/2. ரைட்டா? அப்போ இங்க 4T equal to 3 இந்த சைடு வந்துச்சுன்னா thrice of T plus 5/2, which is equal to 3T plus 15/2. 4T 3T இங்க வந்ததுன்னா T equal to 15/2. T நம்ம ஹவர்ஸ்ல தான் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ 15/2 அப்படின்னா 7.5 hours. ரைட்? கிளியரா? யாருக்கும் இந்த சம்ல டவுட் இல்லை இல்லையா? ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். டிஸ்டன்ஸ் சேம். ஸோ S inversely proportional to T அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. Rishikant during his journey travels for 20 minutes at a speed of 30 kmph. Another 30 minutes at a speed of 50 kmph. And 1 hour at a speed of 50 kmph and 1 hour at a speed of 60 kmph. What is the average velocity? இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இல்லை மீன் வெலாசிட்டி அப்படின்னா ஃபார்முலா என்ன சொன்னோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே நமக்கு அந்த டிஸ்டன்ஸும் டைமும் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்களா? எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரிஷிகாந்த் டியூரிங் ஹிஸ் ஜேர்னி டிராவல்ஸ் 20 minutes அட் அ ஸ்பீட் ஆஃப், இது டைமு, ஸ்பீட் எவ்வளோ? 30 kmph. ஓகே. அடுத்தது பாருங்க. another 30 minutes at a speed of 50 kmph. next 1 hour at a speed of 50 kmph. next 1 hour at a speed of 60 kmph. first நம்ம டோட்டல் டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் டைம் எங்க என்ன வரும்? 30 plus 20 50 minutes. so 2 hours 50 minutes. ரைட்டா? அதாவது 2 plus 50/60 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 plus 15, ஸோ 17/6. இதுதான் நமக்கு டோட்டல் டைம். ரைட்டா? இப்போ நமக்கு என்ன வேணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு வேணும். டிஸ்டன்ஸ் இங்கே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, பட் ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போட்டால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஸோ ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போட போகிறோம். இங்கே பாருங்க, இங்கே எனக்கு என்ன யூனிட்ல இருக்கு? ஸ்பீடு KMPHல இருக்கு.
டி எதுல இருக்கு, எனக்கு மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ டைம் எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஹவர்ஸ்ல மாற்றணும். இங்க நமக்கு என்ன ஹவர்ஸ்ல தான் இருக்கு இல்லையா, ஸோ அங்க நம்ம மினிட் ஹவர்ஸ்ல மாத்திட்டா இங்க வரக்கூடியது கிலோமீட்டர்ல வந்துருமா, இங்கேயும் எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். ஸோ ஈஸியா இருக்கும் கால்குலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணும், 30 இன்ட்டு 20/60. இங்க 50 இன்ட்டு 30/60. ஸோ இங்க ஹவர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ 50 60 அப்படியே வந்து கரெக்டா. ஸோ இதை கேன்சல் பண்ணா 2, இதை கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு வரும். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10. ஸோ இங்க 10, இங்க 25. ஸோ எல்லாமே கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஆட் பண்ணா என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் 35, இங்க 110. ஸோ 110 plus 35 which is equal to 145 kilometer. ஸோ இங்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 145 கிலோமீட்டர் டிவைடட் பை டோட்டல் டைம் என்னது 17/6. ஸோ 6 இப்போ மேலே போயிருமா எப்படி. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ இது கேன்சல் ஆகுறது கிடையாது, அப்போ பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரப்போகுது. ஸோ கேன்சல் பண்ணாமலே பாயிண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படி போட்டுக்கலாம். இங்க நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா என்ன வரும், 17ல 145 எங்கேயாவது வருமானு பாருங்க. அப்படி இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு கூட பண்ணலாம். 6 5s are 30. ஸோ 0 3 4 6 are 24. 24 plus 3 27. ஸோ அடுத்த ரிமைண்டர் 2 6 6 plus 2 8. ஸோ 870/17. ஸோ 17 817 5ல என்ன வரும் 85. ஸோ 8 இங்க 20. ஸோ 1ல 17, 3ல 0 பாயிண்ட் அப்படின்னு வரும். 2ல 34னு வந்துருமா. ஸோ திரும்ப 1ல 17 அப்படின்னு வரும். ஸோ 51.18 தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car travels from A to B at V1 kmph. ஸோ ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு கார் போகுது. அது என்ன ஸ்பீட்ல போகுது, V1 kmph. and travels back from B to A. ஸோ B to A வர்றப்போ at V2 kmph and again goes back from A to B at V2 kmph. திரும்ப A to B at V2 kmph. The average speed of the car என்ன அதான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட்னா நமக்கு தான் தெரியும் இல்லையா, ஃபார்முலா என்ன தெரியும், இப்போதான் போட்டோம் இல்லைங்களா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஸோ இங்கே நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும், A to B ஒரு டைம், B to A ஒரு டைம், திரும்ப A to B. ஸோ 3 டைம்ஸ் போயிருக்காங்களா. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் A to Bக்கு Dன்னு வச்சுக்கிட்டா 3 டைம்ஸ் போயிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 3D. கீழே டோட்டல் டைம் வேணும். டைம் நமக்கு இங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. அப்போ டைமுடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியுமா. ஸோ ஃபர்ஸ்ட் A to B போறப்போ டிஸ்டன்ஸ் D பை V1 இதான் நம்மளுடைய டைம். அடுத்து இங்க D பை V2, அடுத்து இங்க D பை V2, ரைட்டா. அப்போ இங்க டோட்டல் டைம் என்ன வந்துடும், D பை V1 பிளஸ் 2D பை V2. ஸோ D இதுல இருந்து காமனா எடுத்தா D கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இங்க என்ன வரும், 3/1 பை V1 பிளஸ் 2 பை V2. ஸோ இங்க டினாமினேட்டர்ல எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், எல்சிஎம் எடுத்தா V1 இன்டூ V2 மேலே போயிடும் இல்லையா. ஸோ 3 டிவைடட் பை V2 பிளஸ் 2V1. இங்கே கீழே டிவைடட் பை V1 இன்டூ V2ன்னு வரும். ஸோ இதை நம்ம மேலே கொண்டு போயிட்டோம். ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர், த்ரைஸ் ஆஃப் V1 இன்டூ V2 டிவைடட் பை V2 பிளஸ் 2V1. ரைட்டா, கிளியரா. ஸோ சேம் கான்செப்ட் தான். நமக்கு இன்கேஸ் V1 V2ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்களா மேம் ஆவரேஜ் மீன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அந்த ஆவரேஜ் டைம் அல்லது ஆவரேஜ் ஸ்பீடு வச்சு கண்டிப்பாக ஃபார்முலா வருது, ஓகேங்களா. ஸோ சம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சுஜித் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் இன் 40 minutes if he drives at a speed of 60 km/h on an average. சுஜித் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் இன் 40 minutes. ஸோ டைம் என்னது 40 minutes if he drives at a speed of 60 km/h. ஓகே, அடுத்த கண்டிஷன், find the speed
at which he must drive at to reduce the time of journey by 25%. So same distance தான், find the speed at which he must drive to reduce the time of journey by 25%. time of journey 25% reduce பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், டைம் ஆஃப் ஜேர்னி இங்கே 40 மினிட்ஸாக இருக்குது, 25% ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் 3/4 டைம் தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தமா. ஸோ 40 × 3/4. ஸோ கேன்சல் பண்ணால் 10. ஸோ 30 மினிட்ஸில் எனக்கு ரீச் ஆகணும் அந்த டெஸ்டினேஷனுக்கு. அப்போ அதுக்கு எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் சேமு, அப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ இங்கே இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். என்ன போடலாம், 40 மைனஸ் 25% ரெடியூஸ் பண்ணுமா. ஸோ 1/4 ஆஃப் 40 அப்படின்னு போடலாம். போட்டால் இங்கே என்ன வரும், 10. ஸோ 40 - 10 சேம் 30 மினிட்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எது புரியுதோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னு தெரியுமா. அப்போ S1/S2 இஸ் ஈக்குவல் டு T2/T1. இங்கே என்னது 60 S1, S2 என்னது, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ S2 which is equal to T2 30 minutes, T1 40 minutes. ஸோ இந்த 0 கேன்சல், இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20. ஸோ S2 என்ன வரும், S2 equal to 20 × 4 80 kmph. ஸோ 80 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி. ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா. ஸோ இதே என்ன பண்ணலாம், D = S × T அப்படின்னு போடலாம். இங்கே S × Tன்னு போட்டு அப்புறமா ஈக்குவேட் பண்ணியும் கண்டுபிடிப்பாங்க ஒரு சிலர். ஸோ அப்படியும் பண்ணலாம். மேம் எனக்கு இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் புரியல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இங்கே எனக்கு டிஸ்டன்ஸ் சேம்னு தெரியுமா. ஸோ இங்கே D = S × T அப்படின்னு போட்டு 40 × 60 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும், D = S × Tக்கு S தான் நமக்கு தெரியாது, T என்னது 40 × 3/4 which is equal to 40 × 60 அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ இந்த 40 கேன்சல் ஆகிடும். S equal to கேன்சல் பண்ணால் 80. ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலும் போடலாம், இல்லை D = S × Tன்னு போட்டும் போடலாம். அது கொஞ்சம் கேல்குலேஷன் லென்த்தியாக வர மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளாக, இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பார்க்குறப்பவே புரிஞ்சிடும். ஸோ 2 ஸ்டெப்பில் டக்குன்னு ஆன்சர் போட்டுரும். ரைட்டா. அங்கே கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் லென்த்தியாக வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் 2 மெத்தடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. A passenger train takes 2 hours less for a journey of 300 km if its speed is increased by 5 kmph over its usual speed. Find the usual speed. ஸோ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கு, அது யூஸ்வலாக ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, எஸ்ன்னு வச்சுக்கலாம், kmph. ஸோ அந்த எஸ் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு T டைமில் அது போய் ரீச் ஆகுது. ஓகேவா. ஸோ அது T hours அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 2 hours less for a journey of 300 kilometers. ஓகே, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 300 kilometers அப்படின்னு அந்த ஜேர்னி டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகே, 2 hours less if its speed is increased by 5 km. ஸோ ஸ்பீடு increased by 5 kmph அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, டைமு 2 hours less for a journey. ஸோ T - 2ன்னு வருது. ஸோ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ST, இது நம்மளுடைய ரெண்டாவது கண்டிஷன். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த யூஷுவல் ஸ்பீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஷுவல் ஸ்பீட்னா இந்த எஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே சிமிலர் என்ன பண்ணலாம், D = STயா. ஸோ ST = 300 அப்படின்னு போடலாம். இங்கே நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் என்னது, S × T, அதாவது S + 5 × T - 2 = 300. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேவா. இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும், அதையும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கான்ஸ்டன்ட்னு தெரியும் இல்லையா. ஸோ ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா S1/S2 = T2/T1. ஸோ S/S + 5 is equal to இங்கே என்ன வந்துடும், T - 2/T. இங்கே நமக்கு SS கேன்சல் ஆகாது. பட் ஆனால் இங்கே எனக்கு என்ன தெரியும், ST = 300ன்னு தெரியுமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே என்ன வரும், ST = இங்கே S + 5 × T - 2. ஸோ இங்கே ST = 300 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரைட்டா. சால்வ் பண்ணலாமா. சால்வ் பண்ணால் என்ன வரும், ஃபர்ஸ்ட் எஸ்ஸை மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணால் ST
minus 2s plus 5t minus 10 equal to 300. இங்க st 300 நமக்கு தெரியும் இல்லையா? So 300 minus 2s plus 5t minus 10 equal to 300. So 300 இங்க வந்துச்சுன்னா minus 300 minus 300 0 ஆயிடும். So இங்க என்ன வரும்? 5t minus 2s equal to 10 அப்படின்னு வரும். ரைட்டா? 5t minus 2s equal to 10. இங்க ரெண்டு அன்னோன்ஸ் இருக்கு, பட் ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபைண்ட் த யூஸ்வல் ஸ்பீடு. எஸ் தான் நமக்கு இங்க தெரியணும். ஸோ டைம் தெரிஞ்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இங்க எஸ் கொண்டு வர முடியும். அப்போ இங்க என்ன பண்ணலாம்? டைம் தெரியணும். t equal to 300 by s. அப்படின்னா எல்லாமே in terms of sல வந்துருமா? ஸோ 300 by s. ஸோ 5 into 300 by s minus 2s equal to 10. So LCM எடுத்தா இது 1500 minus 2s square equal to 10s ன்னு வரும். LCM எடுத்தா. So இங்க 2 டேபிள் எல்லாமே கேன்சல் பண்ணா 750 minus s square minus 5s equal to 0. So இதை சால்வ் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் வரும். ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாமா? எஸ் ஸ்கொயரை. ஸோ ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5s மைனஸ் 750 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 750 வரணும், ஆனால் இது ரெண்டையும் பண்ணுறப்போ எனக்கு 5 தான் வரணும். ப்ராடக்ட் பண்ணால் 750 வரணும், சம் பண்ணால் 5 தான் வரணும். அந்த மாதிரி என்ன வரும்னு பாருங்க. 25 into 30 போட்டால் 715 வருமா? ஸோ 25 into 30. ஸோ 25 30 ப்ளஸ் 5 தான் வரணும். ஸோ மைனஸ் 25ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? எஸ் மைனஸ் 25 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. அப்போ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 கமா ப்ளஸ் 25ன்னு வரும். ஸ்பீட் நமக்கு நெகட்டிவ்ல வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஸ்பீடு எஸ் ஈக்குவல் டு 25 kmph. எந்த ஆப்ஷனில் இருக்கோ? ஆப்ஷன் டியில் இருக்கு. கிளியரா? ஸோ ரெண்டு வேரியபிள் இருந்துச்சு, ரெண்டு வேரியபிளை வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா ஈக்குவேஷன் ஒன்று தான் இருக்கு. அதனால என்ன பண்ணோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு வேரியபிள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A car travels 1/3 of the distance on a straight road with a velocity of 10 kmph. Okay, 1/3 of the distance d னு வச்சுக்கிறேன், on a straight road with a velocity of 10 kmph. Next 1/3 with a velocity of 20 kmph. So next 1/3 distance 20 kmph. And the last 1/3 with a velocity of 60 kmph. What is the average velocity of the whole journey? Okay, so average velocity கேக்குறாங்க. Average velocity na formula என்னது? Total distance by total time. So total distance 1/3 னு பிரிச்சிருக்காங்க. So total distance d ன்னு தான் வரும், which is equal to d divided by time. நமக்கு ஸ்ட்ரைட்டா இல்ல. டைம் ஸ்ட்ரைட்டா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? டைம் equal to distance by speed. Distance இங்க என்னது? 1/3 d. So 1/3 d divided by 10. இங்க திரும்ப 1/3 d divided by 20. இங்க திரும்ப 1/3 d divided by 60. ரைட்டா? ஸோ டி காமனாக எடுத்தா மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 டிவைடட் பை 1/30 ப்ளஸ் 1/60 ப்ளஸ் 1/180. ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் 180ன்னு வரும். அப்போ இங்கே 180 வரும்னா மல்டிப்ளை, மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பை 6. இங்கே என்ன வரும்? மல்டிப்ளை பை 3. அப்போ 180 டிவைடட் பை இங்கே 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 1. ஸோ 10ன்னு வந்துருமா? ஸோ 180 by 10 18 kmph is the average velocity. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். இங்க பாருங்க, if a bus travels 160 km in 4 hours. ஸோ ஒரு பஸ் இருக்கு, it travels 160 km in 4 hours. And the train travels 320 km in 5 hours. So train இருக்கு, it travels a distance of 320 km in a time 5 hours at uniform speeds. Okay,
Then what is the ratio of their distance traveled by them in 1 hour? Ratio of distance traveled by them in 1 hour கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ இங்கே distance traveled by 1 hour என்னது 160 by 4 40. ஸோ இங்கே distance traveled by 1 hour என்னது 320 by 5. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6ல் 30 ரிமைண்டர் 2 ஸோ 64. நமக்கு இது ரெண்டத்தோடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ வேணும் அப்படின்னா 40:64 இல்லையா. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் ரேஷியோனா என்னது அதை அதுக்கு மேலே நம்மளால சின்னதாக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரேஷியோவை அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். பண்ணால் டிவைடட் பை 2ல் பண்ணால் 20:32. திரும்ப 2ல் பண்ணுறப்போ 10:16. திரும்ப 2ல் பண்ணுறப்போ 5:8. இதுக்கு மேலே நம்மளால டிவைட் பண்ண முடியாது. அதாவது காமனாக ஒரு ரேஷியோ மாதிரி இல்லை. ஸோ 5:8 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தெம் இன் 1 hourனு கேட்டிருக்காங்க. தெம்னா என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம ரேஷியோ எழுதணும். ஸோ 8:5 அப்படின்னு மாற்றி எழுதிடக்கூடாது. கிளியரா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. 2 cities A and B are 360 kilometer apart. ஓகே 2 cities இருக்கு AB, அவங்களுடைய distance 360 kilometer. A car goes from A to B with a speed of 40 kilometer per hour. So A to B ஒரு கார் போகுது with a speed of 40 kilometer per hour. Next, and returns to A with a speed of 60 kilometer per hour. Return ஆகிறப்போ எவ்வளோ ஸ்பீடு 60 kilometer per hour. What is the average speed of the car? ஸோ காரோடைய ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடோடைய ஃபார்முலா என்ன தெரியும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட PYQ தான். கிளியரா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டிஸ்டன்ஸ் என்னது A to B D டிஸ்டன்ஸ்னா B to A சேம் D டிஸ்டன்ஸ். ஸோ 2Dயா 2D. டைம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோமா. ஸோ A to B D டிஸ்டன்ஸ், அங்கே ஸ்பீடு 40. அடுத்து B to A D டிஸ்டன்ஸ், அங்கே ஸ்பீடு 60. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் டைம். டைம்னா என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ரைட்டா. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக டைம் கொடுக்கல. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீடில் எழுதுகிறோம். ஏன்னா ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இப்போ D காமனாக எடுத்தால் எல்லா Dயும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன இருக்கும்? 2 divided by 1/40 plus 1/60. ஸோ LCM எடுத்தால் என்ன வந்துடும்? 2 into 60 into 40 divided by. ஸோ LCM எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு LCM எடுக்கணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 60 plus 40 மேலே கீழே என்ன வரும்? அப்படியே 60 into 40 மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே மேலே அப்படியே ஏன்னா இங்கே 2 இருக்கா. ஸோ 2 divided byன்னு வரும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 60 into 40 மேலே நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டேன். ஓகேவா. கீழே 60 plus 14 இருக்கா. ஸோ 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 6 4s are 24. 24 into 2 48 kmph. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க. A car travels from place X to Y at an average speed of v kmph. ஸோ X to Y போகுது காரு. அதனோட ஆவரேஜ் ஸ்பீட் என்னது? v kmph. ஓகே. நெக்ஸ்ட் from Y to X at an average speed of 2v. Y to X at an average speed of 2v. Again from X to Y at an average speed of 3v. Again from X to Y average speed 3v, and again from Y to X at an average speed 4v. Then the average speed of the car for the entire journey. ஸோ இதுவும் நமக்கு கேட்ட PYQ தான். பேசிக்காக நமக்கு ஒரு சம்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. ரைட். ஸோ இப்போ நமக்கு இந்த நாலுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வேணும். ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? 1 2 3 4. ஸோ 4D. 4D தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 4D டிவைடட் பை D பை ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு D பை V, அடுத்து D பை 2V, நெக்ஸ்ட் D பை 3V பிளஸ் D பை 4V. ஏன்னா கீழே நமக்கு டோட்டல் டைம்னு வரும். இங்கே டைம் பேஸ் பண்ணி நமக்கு டேட்டாஸ் இல்லை, ஸ்பீட் பேஸ் பண்ணி தான் இருக்கு.
ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுறோம். ரைட்டா? ஸோ டிஸ்டன்ஸ் கேன்சல் ஆகிடும். டி காமனாக எல்லாத்துலேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ நமக்கு எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு ரெண்டு இதுக்கா எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவும் எடுக்கலாம். 2 3 4க்கு எல்சிஎம். ஸோ 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 1 3 2. இது ரெண்டுத்துக்கும் காமனாக எதுவும் இல்லை. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி தானே எல்சிஎம் எடுப்போம். ஸோ 3 1 1 2 திரும்ப 2 1 1 1. இதான் நம்மளுடைய எல்சிஎம். 2 3 சார் 6 6 2 சார் 12 தான் நம்மளுடைய எல்சிஎம். ரைட்டா? ஸோ 12 வேணும்னா 4 டிவைடட் பை இங்கே 12 வேணும்னா மேலே கீழேயும் மல்டிப்ளை பை 12 இல்லையா? ஸோ 12 ப்ளஸ் இங்கே 12 வேணும்னா மல்டிப்ளை பை 6 இல்லையா? ஸோ 6 ப்ளஸ் இங்கே 12 வேணும்னா மல்டிப்ளை பை 4. ஸோ ப்ளஸ் 4. இங்கே 12 வேணும்னா மல்டிப்ளை பை 3 பண்ணால் போதுமா? ஸோ ப்ளஸ் 3. ஸோ டிவைடட் பை 12ன்னு வரும். அதை நம்ம மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 12. ரைட்டா? ஸோ இதை ஆட் பண்ணால் 6 + 4 10. இங்கே 12 + 3 15. ஸோ 15 + 10 25. ஸோ 4 × 12/25. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு, இஸ் லெஸ் தேன் VKMPH அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12V இதான் எல்சிஎம் வரும். V மிஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ 12V. இங்கே நமக்கு ஸ்ட்ரைட்டாக கேட்கல ஆன்சர். வீக்கும் 2Vக்கும் நடுவில் வருமா, இல்லை 2Vக்கும் 3Vக்கும் நடுவில் வருமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சால்வ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்க. 4 × 12V டிவைடட் பை 25. ஸோ 12 4s 48ன்னு வருமா? ஸோ 48V/25. ஸோ 25 × 2னா நமக்கு 15 ஆகிடும். அப்போ இது என்னது 1 பாயிண்ட் சம்திங்ல வந்திருக்கு. அதாவது 1Vக்கும் 2Vக்கும் நடுவில் ஒரு வேல்யூ வந்திருக்கு. அப்போ லைஸ் பிட்வீன் V and 2VKMPH. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A person can walk a certain distance and drive back in 6 hours. He can also walk both ways in 10 hours. How much time will he take to drive both ways? ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை என்ன பண்ணுறாங்க, வாக் சர்டைன் டிஸ்டன்ஸ் அண்ட் டிரைவ் பேக் இன் 6 hours. ஸோ இதான் அந்த டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏபி. இந்த டிஸ்டன்ஸை டின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, வாக் பண்ணுறாங்க. வாக் பண்ணுறதோட ஸ்பீடை நம்ம WKMPH அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் டிரைவ் பேக் இன் 6 hours. அப்போ ரிட்டர்ன்ல என்ன பண்ணியிருக்காங்க, கார்ல வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ காருடைய ஸ்பீடு CKMPH அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க வாக் பண்ணிட்டு திரும்ப டிரைவ் பேக் பண்றதுக்கு டோட்டலா ஆகிற டைம் தான் 6 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் 6 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க டைம் பத்தி நமக்கு ஸ்ட்ரைட்டா இல்லை. அப்போ நமக்கு டைம் வேணா என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோமா? ஸோ A to B டிஸ்டன்ஸ் Dன்னு வச்சிருக்கோம். ஸோ D டிவைடட் பை ஸ்பீட் என்னது W. நமக்கு டிரைவ் பேக் பண்றதுக்கும் சேர்த்து தான் 6 hours சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் சேம் டிஸ்டன்ஸ் D டிவைடட் பை C, இது ரெண்டையும் சேர்த்தா 6 hours. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன், he can also walk both ways in 10 hours. ஸோ ரிட்டன் இங்க டிரைவ் பேக் பண்ணாருல, அது இல்லாம ரிட்டனும் வாக் பண்றாரு அப்படின்னா அவருக்கு 10 hours தேவைப்படுது. அப்போ இந்த கண்டிஷன்ல என்ன வரும், D/W பிளஸ் D/W ஈக்குவல் டு 10. அப்போ இங்க ட்வைஸ் ஆஃப் D/W ஈக்குவல் டு 10, D/W ஈக்குவல் டு 5. ரைட்டா? D/W ஈக்குவல் டு 5. இங்க நான் D/W 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வந்துடும், D/C 1ன்னு வந்துடும். கரெக்ட் தானே? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, how much time will he take to drive both ways? ரெண்டு பக்கமும் டிரைவ் பண்றாரு. அதாவது இங்க ரெண்டு பக்கமும் வாக் பண்ணாருல, D/W போட்டோம். இப்ப ரெண்டு பக்கமும் டிரைவ் பண்றாரு. அதுக்கு ஆகக்கூடிய டைம் எவ்வளோன்னு கேக்குறாங்க. அதாவது D/C பிளஸ் D/C உடைய டைம் என்னன்னு கேக்குறாங்க. இங்கதான் கண்டுபிடிச்சோம் என்னது, D/C 1 hour அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 D/Cனா 2 hours. ஸோ 2 hours தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாமே PYQs. லாஸ்டா பார்த்தா ஒரு 4 sums வந்து PYQs. சரியா? ஸோ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொன்னோம், பேசிக் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அதை கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் டைப், ட்ரெயின் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மை ரீச் பண்ணிடுச்சு. அந்த ட்ரெயின் ஒரு பர்சனை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரெயின் ஒரு டனலை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம்.
சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் இருக்கு. ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் அந்த ட்ரெயின் யாரை கடந்து போகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டா கடந்து போகுது. இப்போ பிளாட்ஃபார்ம்ல ஒரு மேன் நிக்கிறாரு. அவர் வந்து ஸ்டேஷனரியா மூவ் ஆகாம நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவருக்கு ஏதாவது ஒரு லென்த் இருக்குமா? சொல்லுங்க. இல்ல. நமக்கு நார்மலா நம்மளுடைய ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இப்போ இங்க எனக்கு ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டில்லா நிக்கிற, அதாவது ஸ்டேஷனரியா ஒரு இடத்துல நிக்கிற மேனை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா, இப்போ அந்த ட்ரெயின் என்ன நடக்கும்? இதுதான் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு மேன் நிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது என்னுடைய ட்ரெயின் ட்ராக்கு. இங்க என்னுடைய ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ட்ரெயின் இப்ப எனக்கு இந்த பர்சனை கடந்து போயிருச்சு அல்லது கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரெயின் என்ன, எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுதான் என்னுடைய ட்ரெயின் லென்த். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டு இந்த பர்சனை கிராஸ் பண்ணதும் இந்த ட்ரெயின் வந்து இந்த பர்சனை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எப்போ சொல்லுவோம்னா, இந்த ரியர் எண்ட், அதெல்லாம் இந்த ட்ரெய்லர் எண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது லாஸ்டா இங்க வரைக்கும், அதாவது ட்ரெயின் இப்படி ஃபுல்லா இப்படி மூவ் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ட்ரெயின் இந்த பர்சனை கிராஸ் பண்ணி வெளியில போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் இந்த பர்சனை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படுது? இந்த ட்ரெயின் லென்த் டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இங்க டிஸ்டன்ஸ்ன்ற இடத்துல நம்ம என்ன போடுவோம்? ட்ரெயின் லென்த்னு போடுவோம். ஸ்பீடுன்ற இடத்துல என்ன போடுவோம்? ட்ரெயினோட ஸ்பீட் தான் போடுவோம். ஏன்னா மேனோட ஸ்பீடு அப்படியே ஸ்டில்லா தான் இருக்குது, மாறல. ஸோ அப்போ இங்க ட்ரெயினோட ஸ்பீட் இன்ட்டு இப்போ இந்த ஃபுல் லென்த்தோட ட்ரெயின் வெளில போறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? அந்த டைம் போடுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? எப்போ ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனரி ஆப்ஜெக்டை கிராஸ் பண்ணி போறப்போ, அந்த ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த லென்த்துமே இல்லை. அதாவது இது வந்து குட்டி லென்த் தான் இல்லையா, கம்பேர் டு ட்ரெயின் லென்த். ஸோ இது வித்தவுட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயின் மூவ்ஸ் அ ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் அப்படின்னா இதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ட்ரெயின் லென்த் போடுவோம், ஸ்பீடு ட்ரெயின் ஸ்பீடு போடுவோம், டைமு எவ்வளோ டைம் தேவைப்படுது கிராஸ் ஆகுறதுக்கு அந்த டைம் போடுவோம். இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா மேம் வித்தவுட் லென்த் அப்படின்னா, ஒரு போல ட்ரெயின் கிராஸ் பண்ணுது, இல்ல ஒரு ட்ரீயை ட்ரெயின் கிராஸ் பண்ணுது அப்படின்னா, இது எல்லாமே ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த். ரைட்டா? மேன் வந்து ஒரு சில சமயத்துல மூவ் ஆயிட்டு இருப்பாரு, அங்க நம்ம வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த இது பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த். இதே இது இப்போ செகண்ட் டைப் வித் லென்த். வித் லென்த் இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள் என்ன வரும்? ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித் லென்த். வித் லென்த்னா பிளாட்ஃபார்ம், அப்படி இல்லைன்னா டனல். ஓகே, ஸோ இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெயினை இந்த பிளாட்ஃபார்மா கடந்து போயிடுச்சுன்னு எப்போ சொல்லுவோம்? இந்த ட்ரெயினோடைய ரியர் எண்டு இப்படி வெளியில வந்து இப்படி கடந்து போனாதான் இந்த ட்ரெயின் எனக்கு இந்த பிளாட்ஃபார்மா கடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணக்கூடிய இல்ல டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னதுன்னு சொல்லுங்க? இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தையும் கவர் பண்ணணும், அதுக்கப்புறமா வெளியில இந்த மாதிரி டோட்டல் ரியர் எண்டும் வெளியில வரணும் இல்லையா? சோ இங்க அந்த ட்ரெயின் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? இந்த பிளாட்ஃபார்ம் லென்த் பிளஸ் ட்ரெயினுடைய டோட்டல் லென்த். இதே இது டனல் இருந்தாலும் சேம் தான். அந்த டனலோடைய டிஸ்டன்ஸ், இப்போ ட்ரெயின் எனக்கு இப்படிதான்ப்பா உள்ள என்டர் ஆகுது, சரியா? சோ இங்க சேமா இருக்கு, இப்படிதான் என்டர் ஆகுது. என்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம் லென்த்தை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட் எண்ட் வந்ததுக்கு அப்புறமா ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மா கடந்துருச்சுன்னு சொல்ல மாட்டோம். இந்த ட்ரெயினுடைய ரியர் எண்டும் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம். அப்போ டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இப்போ இந்த ட்ரெயின் கவர் பண்ணியிருக்கு? பிளாட்ஃபார்ம் லென்த் பிளஸ் ட்ரெயின் லென்த். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வித் லென்த் இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயின் லென்த் எவ்வளவு, ஐ மீன் டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ட்ரெயின் என்ன வந்துடும்? இந்த ஆப்ஜெக்டோடைய லென்த் பிளஸ் ட்ரெயினுடைய லென்த் சேர்த்து கவர் பண்ணுது. அப்போ இங்க எனக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்ல என்ன ஃபார்முலா போடுவோம்? டிஸ்டன்ஸ்ல ட்ரெயினுடைய லென்த் டிஎல் பிளஸ் ஆப்ஜெக்டோடைய லென்த் ஓஎல், இது ரெண்டு டிஸ்டன்ஸையும் சேர்த்து கவர் பண்ணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இங்க ஸ்பீடுன்றது ட்ரெயினோட ஸ்பீடு மட்டும் தான் வரும், ஏன்னா இங்க நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஸ்டேஷனரி.
ரைட்டா? ஸோ இது 2 கண்டிஷன். இது இல்லாம இன்னும் 4 கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? 3rd கண்டிஷன் பாருங்க. ஸோ 3rd கண்டிஷன் என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்னு பார்த்தோமா? இப்போ 3rd கண்டிஷன்ல மூவிங் ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த். மூவிங் ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த். இப்போ மேனும் மூவ் ஆகுறாங்க, ட்ரெயினும் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க மேன் இருக்காரு, மேனும் மூவ் ஆயிட்டு இருக்காரு. இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்ல. டிஸ்டன்ஸ் ட்ரெயின் லென்த் மட்டும் தான் வரும். இங்க ஸ்பீட் என்ன வரும்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு போடுவோம். ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி போடுவோம் அப்படின்னா, ட்ரெயினும் பர்சனும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் ஸ்பீட் ஸ்பீட் ஆஃப் அ ட்ரெயின் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்ட்டு டைம் அப்படின்னு போடுவோம். இது வந்து சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க அப்படின்னா. ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்னா எஸ்டி பிளஸ் எஸ்ஓ இன்ட்டு டி. எஸ்டினா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், எஸ்ஓனா ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அது ஏன் சேம் டைரக்ஷன்லாம் மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்னா பிளஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போலீஸ்மேன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறாங்க. யார? தீஃபை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அந்த தீஃபோடைய ஸ்பீடு 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதெல்லாம் பாசிபிளா மேம்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த போலீஸால இந்த தீஃபை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா தீஃபோட ஸ்பீட் பாருங்க 15 kmph, போலீஸோடது 10 தான். ஸோ 2 பேரும் இப்படி ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இவர் ஓவர்டேக் பண்ணி அந்த தீஃபை பிடிக்க முடியாது. கரெக்டா? இப்போ சேம் இந்த போலீஸோடைய ஸ்பீடு 15 கிலோமீட்டர்னு இருக்குன்னு வைங்க, தீஃபோடதும் 15 கிலோமீட்டர். இப்பயும் என்ன நடக்கும் அப்படின்னா 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே ஓடிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்களுடைய டிஸ்டன்ஸ் குறைஞ்சு ஓவர்டேக் பண்ணி பிடிக்க போறது கிடையாது. ரைட்டா? ஸோ 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா போலீஸோடைய ஸ்பீடு இப்போ 20 kmph அப்படின்னு வச்சுக்கலாம். தீஃபோடைய ஸ்பீடு 15 kmph அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா போலீஸ் பின்னாடி வந்துட்டு இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா 5 kmph ஸ்பீடா ஓடுறாரு இல்லையா இவரு, அந்த எக்ஸ்ட்ரா 5 kmph-னால இவரால ஓவர்டேக் பண்ணி வந்து அந்த தீஃபை பிடிக்க முடியும். கரெக்டா இல்லையா? ஸோ இங்க என்ன நடக்கும்? போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவருடைய ஸ்பீடு கம்மியா இருக்கு. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அவரால் அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு போய் பிடிக்க முடியாது. இங்க என்ன நடக்கும்? இந்த எக்ஸ்ட்ரா இந்த 5 கிலோமீட்டர்னால தான் என்ன நடக்குது? ஓவர்டேக் பண்ணி பிடிக்க முடியுது. கரெக்டா? அப்போ சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தரோட ஸ்பீடு இன்னொருத்தரோட ஸ்பீடை விட கிரேட்டரா இருந்தாதான் ஓவர்டேக் பண்ணி போய் பிடிக்க முடியும். ரைட்டா? அப்போ சேம் டைரக்ஷன்னா இந்த எக்ஸ்ட்ரா 5 kmph-னால தான் ஓவர்டேக் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ அதனால இங்க மைனஸ் சேம் டைரக்ஷன்னா எஸ்டி மைனஸ் எஸ் நாட். ஆப்போசிட் டைரக்ஷன்னா எஸ்டி பிளஸ் எஸ் நாட். ரைட்டா? ஸோ இதே கண்டிஷன் இப்போ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு லென்த் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா சேம் என்னவாகும்? டிஸ்டன்ஸ்ல டிஎல் பிளஸ் ஆப்ஜெக்ட் லென்த். டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளஸ் மைனஸ்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டோம். லென்த் இருந்துச்சு அந்த ஆப்ஜெக்ட்க்கு அப்படின்னா அந்த லென்த்தை ஆப்வியஸா பிளஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா பார்த்து பிளஸ்ஸா மைனஸான்னு போடுவோம். ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு சேம் சிமிலர்லி மூவிங் ஆப்ஜெக்ட் வித் லென்த் அப்படின்னா இங்க ஃபார்முலா என்னவாகும்? டிஎல் பிளஸ் ஓஎல் ஈக்குவல் டு சேம் டைரக்ஷன்னா எஸ்டி மைனஸ் எஸ் நாட் இன்ட்டு டி. ஆப்போசிட் டைரக்ஷன்னா டிஎல் பிளஸ் ஓஎல் எஸ்டி பிளஸ் எஸ் நாட் இன்ட்டு டி. அவ்வளோதான். இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன்ஸ். கிளியரா? ஸோ லைட்டாக கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கலாம். சம்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சம்குள்ளே போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A dog is passed by a train in 8 seconds. Find the length of the train if its speed is 36 kmph. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாகுக்கு ஏதாவது லென்த் இருக்கா கம்பேர்ட் டு ட்ரெயின்? இல்லை. ஸோ அது நெக்லிஜிபிள். அப்போ இங்க நமக்கு டாகுடைய லென்த் இல்லை, பிளஸ் டாக் மூவிங் அப்படின்றதும் நமக்கு சொல்ல. ஸோ இது என்ன கண்டிஷன் கீழே வரும்? ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் கண்டிஷனுக்கு கீழே வருமா? ஸோ
இங்க ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் கண்டிஷன். இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க திரும்ப பாருங்க. 8 seconds. A dog is passed by a train in 8 seconds. So t equal to 8 seconds. Find the length of the train. Okay, train length கேட்டிருக்காங்க. If its speed is 36 km/h. So train உடைய speed 36 km/h. So இங்க நம்மளுடைய ஃபார்முலா என்னது? Distance equal to speed into time. ட்ரெயின் டாகை மட்டும் பாஸ் பண்ணி போறாங்க இல்லையா? ஸோ டாகுக்கு லென்த் இல்லை, அப்போ இங்க டிஸ்டன்ஸ்ன்றது ட்ரெயின் லென்த் மட்டும் தான் வரும். ஸோ டிஎன். இங்க ஸ்பீடு எனக்கு டாக் வந்து மூவ் பண்றாங்கன்னு கொஸ்டின்ல இல்லை. ஸோ ஸ்பீடு ட்ரெயின் ஸ்பீட் மட்டும் தான் வரும். ஸோ 36 × 8 seconds. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஆன்சர். மல்டிப்ளை பண்ணலாம். 8 6 are 48. ஸோ 4 8 3 are 24. 24 + 4 28. ஸோ 288. இது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பாருங்க இருக்காது. ஏன்னா யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க kmph இருக்கு, இது செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதோட யூனிட் kmph, இது செகண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எய்தர் செகண்ட்ஸை நம்ம ஹவரா மாற்றணும், அப்படி இல்லைன்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கதை மீட்டர் பர் செகண்டா மாற்றணும். இங்க எனக்கு எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஸோ மீட்டர் பர் செகண்டா மாற்றணும். ஸோ இங்க ஒரு கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். என்ன கன்வர்ஷன்னா 1 km/h equal to 5/18 m/s. அதாவது 1 km/h மீட்டர் பர் செகண்டா மாற்றணும்னா மல்டிப்ளை பை 5/18 பண்ணணும். ரைட்டா? இதே இது 1 m/s km/h மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பை 18/5. ரைட்? ஸோ கன்வர்ஷன் நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், பண்ணால் 5/18 தான் வரும். எப்படி பண்ணுவோம்? 1 kmph வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 1 கிலோமீட்டர் 1000 மீட்டரா? ஸோ 1000 மீட்டர் பெர் ஹவர். ஸோ ஹவர்ஸ் என்ன பண்ணணும்? செகண்டாக மாற்றணும். 1 ஹவரில் எத்தனை மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். 60 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ மீட்டர் பர் செகண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 10/6 × 6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 3. ஸோ 5/18 m/s. கிளியரா? ஸோ இந்த கன்வர்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? 36 × 8 × 5/18 அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல கிடைச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2. ஸோ இங்கே 2 5s are 10. 10 × 8 80 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A train requires 7 seconds to pass a pole while it requires 25 seconds to cross a stationary train which is 378 meter long. Find the speed of the train. So என்ன கொடுத்திருக்காங்க? A train requires 7 seconds to pass a pole. So pole cross பண்றதுக்கு ட்ரெயினுக்கு 7 seconds ஆகுது. While it requires 25 seconds to cross a stationary train. So stationary train cross பண்றதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 25 செகண்ட்ஸ். இங்க ஆப்ஜெக்டோடைய லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஜெக்டோடைய லென்த் OL 378 மீட்டர். இங்க என்ன கண்டிஷன்? ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் கண்டிஷன். ரைட்டா? இங்க ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் வித் லென்த் கண்டிஷன். அப்போ இங்க என்ன வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்னா வித்தவுட் லென்த். அப்போ இங்க டிஸ்டன்ஸ் ட்ரெயின் லென்த் மட்டும்தான். ட்ரெயின் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு எஸ் தெரியாது, அதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இன்ட்டு 7. இங்க என்ன வரும்? ட்ரெயின் லென்த் பிளஸ் ஆப்ஜெக்ட் லென்த் 378 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் 25. ரைட்டா? ஸோ இங்க ட்ரெயின் லென்த் நமக்கு என்ன தெரியும்? 7s தெரியுமா? அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 7s plus 378 equal to 25s. 7s இந்த பக்கம் வந்துச்சுன்னா 378 is equal to 25 minus 7. So 18s. So 18s. அப்போ s equal to 378/18. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9. இங்க 1ல 2 ரிமைனிங் 1. 8ல 16 ரிமைண்டர் 1 9. திரும்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21. ஸோ 21ன்றது என்ன யூனிட்ல இருக்கு? இங்க நமக்கு ட்ரெயின் லென்த்து இங்க எல்லாமே மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இங்க s × 25ன்றது இது என்னது? செகண்ட்ஸ். இங்க மீட்டர் பர் செகண்ட்.
அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட்ல வந்திருக்கு. ஸோ 21 மீட்டர் பர் செகண்ட். நம்மளுடைய ஆப்ஷன்லாம் பாருங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. 21 ஆன்சர் பார்த்ததும் ஆப்ஷன்ல இருந்ததும் டிக் பண்ணிடக்கூடாது. யூனிட் கன்வர்ஷன் முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 18/5ன்னு சொன்னோமா? ஸோ இப்போ 21 இன்ட்டு 18/5. ஸோ 21 இன்ட்டு 18/5னா 18 இன்ட்டு 20னா 360. திரும்ப 18 இன்ட்டு 1னா ஒரு 18. ஸோ 378/5ன்னு வரும். ஸோ 378/5னா 7ல 35 ரிமைண்டர் 2, 5ல 25 ரிமைண்டர் 30ன்னு வரும். ஸோ 75.6 kmph. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 trains are running on a parallel lines in the same direction at a speed of 40 kmph and 20 kmph respectively. Faster train crosses a man in a second train in 36 seconds. The length of the faster train is. ஸோ 2 ட்ரெயின் இருக்கு. எப்படி சொல்லியிருக்காங்க? ஃபாஸ்ட் ட்ரெயின், ஸ்லோ ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் ட்ரெயினுடைய ஸ்பீடு 40 kmph, ஸ்லோ ட்ரெயினுடைய ஸ்பீடு 20 kmph. ஸோ இப்போ என்ன நடக்குது? ஃபாஸ்டர் ட்ரெயின், இங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு இல்லையா, 40 kmph. இந்த ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா 20 kmph போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆளை கிராஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு ஆளை கிராஸ் பண்ணுது. ரைட்டா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினுடைய லென்த் தான் கேட்குறாங்க. ரைட்? ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். இங்கே டிஸ்டன்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்க? The faster train crosses a man in the second train. ஸோ செகண்ட் ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கு, பட் மேன்ன்றவருக்கு லென்த் கிடையாது இல்லையா? அப்போ மூவிங் ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் கண்டிஷன். ரைட்டா? ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் கண்டிஷன். அப்போ டிஸ்டன்ஸ்ல நமக்கு ட்ரெயின் லென்த் மட்டும் தான் வரும். ரைட்டா? ஸோ TL. ட்ரெயின் லென்த்ன்றது என்னது? 40 kmph தானே கிராஸ் பண்ணுது 20 kmph இருக்கிற ஒரு ஆளை. அப்போ இங்க ட்ரெயின் லென்த்ன்றது 40 kmph, அதாவது ஃபாஸ்டா மூவ் ஆகுற ட்ரெயினுடைய லென்த். கிளியர்? அடுத்து ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போட்டிருக்கேன். இங்க ஸ்பீட் என்ன வரும்? இங்க எனக்கு மூவிங் தான், ஏன்னா இந்த ட்ரெயின்ல இருக்க மேனும் மூவ் ஆகுறாரு. அப்போ இங்க ஸ்பீட் ரிலேட்டிவ் ஸ்பீடு போடணும். ரெண்டுமே சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ சேம் டைரக்ஷன் நம்ம மைனஸ் பண்ணுவோமா? இப்போ 40 மைனஸ் 20 தான் நம்மளுடைய ஸ்பீடு. ஸோ 20 இன்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க? crosses the train in 36 seconds. ஸோ 36 தான் ஆன்சர். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இது kmph இருக்கு, 36ன்றது செகண்ட்ஸ்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இதை நம்ம மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும் kmph. அப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 5/18. ஸோ இதை 18 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2. ஸோ 2 5s are 10. 10 into 20 200 மீட்டர். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினுடைய ட்ரெயின் லென்த் என்னது? 200 மீட்டர். கிளியரா? புரியுதா? ஸோ செகண்ட் ட்ரெயினுக்கு லென்த் இருக்கு, பட் செகண்ட் ட்ரெயின்ல இருக்க மேனை மூவ் பண்றாங்க, ஐ மீன் சாரி கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேனுக்கு லென்த் கிடையாது. கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 2 trains pass each other on parallel lanes. Each train is 100 meter long. Okay. When they are going in the same direction, faster one takes 60 seconds to pass the other completely. 2 train இருக்கு. ஓகேவா? ஸோ parallel trackல போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 train parallel trackல போயிட்டு இருக்கு. Each train is 100 meter length. ஸோ 2 ட்ரெயினோட லென்த்துமே வந்து TL1 L2ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு லென்த் 100 மீட்டர். when they are going in the same direction. ஸோ ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. faster one takes 60 seconds to pass the other completely. if they are going in opposite direction. ஸோ இது செகண்ட் கண்டிஷன் சொல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடலாமா? ஈக்குவேஷன் எழுதுனா என்ன வரும்? ரெண்டுமே மூவ் ஆயிட்டு இருக்கு வித் லென்த் கண்டிஷன். ஓகேவா? மூவ் ஆயிட்டு இருக்கு, மூவிங் ஆப்ஜெக்ட் வித் லென்த் கண்டிஷன். ஸோ இங்கே நமக்கு ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே டிஸ்டன்ஸ் 2 ட்ரெயின் லென்த்தும் வரும். கரெக்டா?
with length. So, ரெண்டு train length 100, 100. So, 100 plus 100, 200 meter. Speed, same direction na minus. But அங்க speed நமக்கு ஏதாவது mention பண்ணியிருக்காங்களா? பண்ணல. இல்லையா? So, என்ன சொல்லியிருக்காங்க? Fastest train, slowest train தான் சொல்லியிருக்காங்க. So, fastest train உடைய speed SF நோ, slow train உடைய speed SS நோ வச்சுக்கிறேன். Same direction na minus. So, SF minus SS. Timing கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. Takes 60 seconds to pass each other. So, 60 seconds. So, 60. இதுதான் first condition. அடுத்த condition. If they are going in opposite direction, they pass each other completely in 10 seconds. So, opposite direction அப்படின்னா நமக்கு இதுலயே same condition opposite direction. இல்லையா? அப்போ 200 equal to opposite direction na SF plus SS. Time எவ்வளோ டைம்ல? 10 secondsல. So, into 10. Find the speed of the slowest train. Sorry, slower train. So, SS na என்ன அப்படின்றது நமக்கு questionல கேட்டிருக்காங்க. So, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. அதை வச்சு சால்வ் பண்ணிடலாமா? So, இங்க கேன்சல் ஆயிடும். So, SF minus SS equal to 20 by 6. இங்க என்ன வரும்? SF plus SS equal to 20. So, இது ஒரு ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். நமக்கு என்ன வேணும்? S தான் வேணும் இல்லையா? So, அப்போ first equation minus second equation போடலாமா? இல்ல second equation minus first equation போடலாம். போட்டா இங்க என்ன ஒரு second equation? SF plus SS minus SF plus SS. ஏன்னா இங்க மைனஸ் இப்படிதான் வரும் இல்லையா? ஸோ அதனால போட்டிருக்கேன். which is equal to 20 minus 20 by 6. இங்க SF minus SF கேன்சல் ஆயிடும். ஸோ 2SS is equal to LCM எடுத்தா 120 minus 20 by 6, which means 100 by 6. So, either 2 table cancel பண்ணா 50 by 6. So, speed of the slower train SS equal to 50 by 6. திரும்ப 2 table cancel பண்ணா இங்க 3, இங்க 25. 25 by 3 na 8.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்க எனக்கு KMPHல இருக்கு. So, இங்க நம்ம எல்லாமே என்ன பண்ணோம்? இது என்ன யூனிட்ல இருந்துச்சு? KMPHல இருந்துச்சு. 60ன்றது நமக்கு என்னது? செகண்ட்ஸ்ல இருந்துச்சு இல்லையா? அப்போ இங்க எனக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா இது KMPHல இல்ல மீட்டர் பர் செகண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் 8.3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த மீட்டர் பர் செகண்ட் என்ன பண்ணணும்? KMPH மாற்றணும். ஸோ 8.3 இன்டூ KMPH மாற்றணும்னா இன்ட்டு 18/5. ஸோ அப்ராக்சிமேட்டா என்ன வரும்? 18 into 8 na 64. So 164 divided by 5 னு வரும். So 3 point அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்க. இந்த கன்வர்ஷன் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ கான்செப்ட் இவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 2 trains are traveling in the same direction at 50 kmph and 30 kmph respectively. Fastest train crosses a man in a slower train in 18 seconds. Find the length of the faster train. ரெண்டு train so same directionல travel ஆகுது. அதனுடைய speed 50 kmph and 30 kmph. The faster train என்ன பண்ணுது? Man in the slower trainல cross பண்ணுது. So எவ்வளோ டைம்ல? 18 செகண்ட்ஸ்ல. அப்போ இது என்ன கண்டிஷன்? மூவிங் ஆப்ஜெக்ட் வித்தவுட் லென்த் கண்டிஷன் இல்லையா? ஸோ வித்தவுட் லென்த். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இங்கே டிஸ்டன்ஸில் ட்ரெயின் லென்த் மட்டும் தான் வரும். ஸ்பீட் ரெண்டுமே மூவ் ஆகுது சேம் டைரக்ஷன். ஸோ 50 minus 30 20 kmph இன்ட்டு டைம் 18 செகண்ட்ஸ். இது KMPHல இருக்கு, இது செகண்ட்ஸ். ஸோ இங்கே யூனிட் கன்வர்ஷன் முக்கியம். ஸோ 5/18. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன யூனிட்ல வரும்? மீட்டர்ல வரும். ரைட்? ஸோ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 18 கேன்சல் ஆயிடும். 20 into 5 100 மீட்டர் அப்படின்னு வரும். ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ கிலோமீட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா மீட்டரா கிலோமீட்டரா மாத்தோம்னா டிவைடட் பை 1000. ஸோ 100 divided by 1000 kilometer which is equal to 0.1 kilometer. ஸோ 0.1 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே,
இதோட நமக்கு ட்ரெயின் சம்மோடைய மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும். என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம், டவுன்ஸ்ட்ரீம், ஸ்டில் வாட்டர் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இப்போ தண்ணியில் ஐ மீன் ரிவர் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரிவர் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீம். இது வந்து நமக்கு இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ரிவர் ஓடாது. எப்பயுமே மேல இருந்து கீழே இப்படி தானே போயிட்டு இருக்கோம் நேச்சுரல் ரிவர்ஸ் எல்லாமே. இங்கே இப்போ ஏதாவது ஒரு போட், நம்ம பேப்பர் போட்னே வச்சுக்கலாமே, அதை செஞ்சு நம்ம வந்து இப்படி போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா இது இப்போ கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. அதாவது ஃப்ளோ டைரக்ஷன் கிராவிட்டி படி எப்படி இருக்கும், ஹையர் லெவல்ல இருந்து லோயர் லெவலில் போயிட்டு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது லோயர் லெவல்ல இருந்து ஹையர் லெவலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிவர் அல்லது ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு வெலாசிட்டியில இல்லை ஒரு ஸ்பீட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா விஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்போ அதுல போட் போகுது அப்படின்னா அது ஒரு போட்டுக்குன்னு தனியா ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா விபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அதாவது ஹையர்ல இருந்து லோயருக்கு போகுது. டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், ரிவர் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், அதே டைரக்ஷன்ல நமக்கு போட்டும் போகுது அப்படின்னா என்ன நடக்கும், ஸ்பீடு அந்த ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீடு என்ன பண்ணும், போட்டோடைய ஸ்பீடை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த 2 ஸ்பீடும் சேர்ந்து தான் போட்டு போயிட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ இங்க எனக்கு போட்டும் ஸ்ட்ரீமும் இப்படி போயிட்டு இருக்கு, டவுன் ஸ்ட்ரீம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா என்ன நடக்குது, ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது, ரெண்டுமே சேம் டைரக்ஷன். அப்போ இங்க ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன ஆயிடும், விபி பிளஸ் விஎஸ்ன்னு ஆயிடும். அதாவது டவுன் ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். ரைட்டா? அல்லது ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். இதே இது இப்போ அப்வர்ட் டைரக்ஷன்ல எனக்கு போட் மூவ் ஆகணும் அப்படின்னா என்னது, ஸ்ட்ரீம் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டா எனக்கு போட் மூவ் ஆகணும் இல்லையா? அப்போ அப்போ ஏற்கனவே ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கிற ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணி அகெயின்ஸ்டா போகணும். கரெக்டா? அப்போ இங்க என்ன நடக்கும், எனக்கு அகெயின்ஸ்டா போகணும் அப்படின்னா இங்க ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன ஆகும், விபி மைனஸ் விஎஸ் அப்படின்னு வரும். அதாவது அப்ஸ்ட்ரீம் வெலாசிட்டி ஈக்குவல் டு போட் ஸ்ட்ரீம், அதாவது போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு. அப்படி இல்லைன்னா கரண்ட் ஸ்ட்ரீம்னு கொடுப்பாங்க சில சமயம் கொஷின்ல, இல்லை சில சமயம் ரிவரு கரண்ட்டு அப்படின்ற மாதிரி வித்தியாசமான டேர்ம்ஸ்ல கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது 2 தான் நமக்கு பேசிக்கா தெரியணும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு விபி மைனஸ் விஎஸ், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா விபி பிளஸ் விஎஸ். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்லாம் வந்து நம்ம ட்ரெயினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு இதான் ஃபார்முலா. கிளியரா? ஸோ கொஷின்குள்ளே போயிடலாமா? கொஷின் பாருங்க, a boat goes 40 km upstream in 8 hours. ஸோ 40 km upstream. ஸோ D என்னது, 40 km upstream in 8 hours. And a distance of 49 km downstream in 7 hours. So downstreamல distance என்னது 49 km in 7 hours. இப்போ என்ன கேக்குறாங்க, speed of the boat in still water. So speed of the boat VB தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? ஸோ நமக்கு என்ன தெரியும், distance equal to speed into timeன்னு தெரியும். இங்க distance என்னது 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீட் என்னது, விபி மைனஸ் விஎஸ்ஆ, இப்போதான் பார்த்தோம் இல்லையா, இன்ட்டு டைம். டைம் என்னது 8 hours. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிரும், விபி மைனஸ் விஎஸ் ஈக்குவல் டு 40/8 5. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து இங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் 49 km, ஸ்பீட் என்னது டவுன் ஸ்ட்ரீமில் விபி ப்ளஸ் விஎஸ்ன்னு சொன்னோமா, ஸோ விபி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு டி என்னது 7 hours. அப்போ விபி ப்ளஸ் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 7. இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, விபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன். அப்போ இங்கே என்னது 2 மைனஸ் 1 அப்படின்னா விபி ப்ளஸ் விஎஸ் மைனஸ் விபி, சாரி ப்ளஸ் பண்ணாதான் வரும் இல்லையா, ஸோ ப்ளஸ் விபி மைனஸ் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 5. அப்போ இந்த விஎஸ் விஎஸ் கேன்சல் ஆகிடும். 2VB ஈக்குவல் டு 12, VB ஈக்குவல் டு 6 kmph. ரைட்டா? ஸோ 6 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. ரைட்? ஒரே ஃபார்முலா தான், இங்கே நம்ம எஸ்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்றது மட்டும்தான்
நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துப்போம். அடுத்தது பாருங்க, a man rows 6 kmph in still water. If the river is running at 3 kmph, it takes him 45 minutes to row a place and back. How far is a place? A man rows 6 kmph in still water அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 6 kmph in still water. போட்டோடைய ஸ்பீட். அடுத்து, if the river is running at 3 km per hour. So river உடைய ஸ்பீட் 3 km per hour. It takes him 45 minutes to row a place and back அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் என்ன சொல்லியிருக்காங்க, போயிட்டு வர்றதுக்கு எனக்கு 45 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயிட்டு திரும்ப வரணும். ஸோ 2 times. How far is the place? ஸோ டைம் உடைய ஃபார்முலா என்னது, எனக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டி தான் போயிருக்காங்க, டிவைடட் பை ஸ்பீடு. ஸ்பீடு தெரியணும். ஃபர்ஸ்ட் டு ரோ எ பிளேஸ் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு இங்கே நமக்கு என்ன வரும், இங்கே ஸ்பீடு என்னது, போயிட்டு வரணும் இல்லையா. ஸோ போயிட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போகிறப்போ டவுன் ஸ்ட்ரீமாக இருக்கும், ரிட்டர்ன் வர்றப்போ என்ன ஆகும், அப் ஸ்ட்ரீமாக மாறிடும் இல்லையா. அப்போ நமக்கு 2 கண்டிஷன்ஸ் வரும். ஸோ போகிறப்போ டி டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணால் எனக்கு என்ன வரும், 6 + 3 9 அப்படின்னு வரும். ஸோ ரிட்டர்ன் வர்றப்போ அப் ஸ்ட்ரீமாக மாறிடும். ஸோ டி டிவைடட் பை 6 - 3 3 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. ஸோ டி பை 9 + டி பை 3 ஈக்குவல் டு எவ்வளோ டைம் தேவைப்படுது, 45 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 minutes. ஸோ இங்கே டின்றது கிலோமீட்டர், இது கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ இதை 45 minutes ஹவராக மாற்றணுமா. ஸோ டிவைடட் பை 60. அப்போ இங்கே என்ன வந்துடும், டி பை 9 + 3d பை 9 ஈக்குவல் டு 45 பை 60. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3/4ன்னு வரும். இங்கே என்ன வரும், 4d பை 9 ஈக்குவல் டு 3/4. ரைட்டா. ஒன்றும் இல்லை, இங்கே எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே 3d பை 9 வரும். ஸோ 4d பை 9 ஈக்குவல் டு 3/4. இங்கே டி தெரிஞ்சதுன்னா ஹவு ஃபார் இஸ் த பிளேஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ 3 × 9 டிவைடட் பை 4 × 4. ஓகேவா. 9 3s are 27 டிவைடட் பை 16. அப்போ நம்மளோட ஆன்சர் 1 பாயிண்ட்ல வரப்போகுது. 1 பாயிண்ட்ல எப்படி வரும், 16 27 1ல 16 ரிமைண்டர் 11ன்னு வரும். 0.0 அப்படின்னா 6ன்னு வச்சா 16 × 6 36. ஸோ 396. ஸோ திரும்ப இங்கே என்ன வரும், 14ன்னு வரும். திரும்ப 0 போட்டால் 16 7ன்னு வருமா, அல்லது 16 8 வருமா. 8 6 are 48 4. ஸோ 128ன்னு வரும். ஸோ 8ல் 1 to 8 ரிமைண்டர் 12 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ 1.6875 தான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, பிளேஸ் பேக், ரோ டு எ பிளேஸ் அண்ட் பேக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு டைம் அப் ஸ்ட்ரீமாகவும் ஏதோ ஒரு டைம் டவுன் ஸ்ட்ரீமாகவும் இருக்க போகுது அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. கிளியர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, விஜய் கேன் row a certain distance downstream in 6 hours. ஸோ டவுன்ஸ்ட்ரீம்ல 6 hours டைம் அண்ட் ரிட்டர்ன் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 9 hours. ஸோ ரிட்டர்ன் பண்றப்போ அப்போ கண்டிப்பா அப்ஸ்ட்ரீமா ஆயிடும். அதுக்கு டைமிங் 9 hours. அடுத்து, if the stream flows at a rate of 3 kmph. ஸோ ஸ்ட்ரீம் உடைய வெலாசிட்டி 3 kmph. find the speed of the Vijay in still water. ஸ்பீட் ஆஃப் த விஜய் என்ன, அதுதான் கேட்குறாங்க. ரைட்டா. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா டைமுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. டவுன் ஸ்ட்ரீம்ல நமக்கு போட்ல போற விஜயோடைய ஸ்பீடு பிளஸ் விஎஸ்ஆ டவுன் ஸ்ட்ரீம்னா. ஸோ விபி + 3. இங்க என்னது நமக்கு 9 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டி டிவைடட் பை இங்க VB -3. ரைட்டா. இப்போ ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த விஜய் இன் ஸ்டில் வாட்டர்ல ஸ்பீட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே D பை VB + 3 ஈக்குவல் டு 6. அப்போ இங்கே D என்ன ஆயிடும், 6 × VB + 3. இங்கே என்ன ஆயிடும், 9 × VB - 3. ஸோ சேம் டிஸ்டன்ஸ் தான் இல்லையா.
அப்போ டிஸ்டன்ஸ் சேம்னா இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 6VB plus 18 equal to 9VB minus 27. ஸோ இந்த 6VB இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? 3VB. 9VB minus 6VB னா 3VB. 27 இங்கே வந்ததுன்னா 27 plus 18. ஸோ 15 145ன்னு வரும். ஸோ 45 equal to 3VB. VB equal to 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 15. 15ன்றது என்ன யூனிட்ல இருக்கு? kmph இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ ஒரே ஃபார்முலா, சேம் கான்செப்ட், போட்டு ட்ரெயின் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் டைப்பு ரேஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ரேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேம் ஃபார்முலா தான். பட் ஆனால் இங்கே கான்செப்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சம்முக்கும் டிஃபர் ஆகும். அது என்னன்றது சம்லேயே பார்க்கலாம். இங்கே பாருங்க, Vinay runs 100 meters in 20 seconds and Ajay runs the same distance in 25 seconds. By what distance will Vinay beat Ajay in a 100 meter race? So 100 meter race ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்குலர்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இங்கே சர்க்குலர் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால மென்ஷன் பண்ணல. இங்கே 100 மீட்டர் ரேஸ் இருக்கு. இங்கே என்ன சொல்றாங்க? Vinay runs 100 meters in 20 seconds. ஸோ வினய்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இந்த 100 மீட்டர்ஸை 20 செகண்ட்ஸில் ரன் பண்ணுறாரு. அடுத்து அஜய்னு ஒருத்தர் இருக்காரு. சேம் டிஸ்டன்ஸை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 25 செகண்ட்ஸில் ரன் பண்ணுறாரு. அட் வாட் டிஸ்டன்ஸ் வில் வினய் பீட் அஜய் இன் அன் 100 மீட்டர் ரேஸ்? ஸோ இவர் 20 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, இவர் 25 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்போ ஆப்வியஸாக யார் வின்னர்? வினய் தான் வின்னர். ஓகேவா? அப்போ இவர் எவ்வளோ செகண்ட்ல லாஸ் பண்றாரு? இந்த 5 செகண்ட்ல லாஸ் பண்றாரு. அப்போ இந்த 5 செகண்ட்ல என்ன டிஸ்டன்ஸ் இவர் கவர் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சொல்லிடலாமா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வினய் வந்து அஜயை பீட் பண்ணாருன்றத? அப்போ நமக்கு என்ன தெரியணும்? இங்க ஸ்பீடு என்ன வந்துடும்? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிட்டு 5 மீட்டர் பர் செகண்ட் வரும். இங்க ஸ்பீடு என்ன வரும்? 100 by 25னா 4 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 செகண்ட்ஸ்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்கன்னு தெரியணும் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஏன் மேம் எனக்கு இங்கே 1ன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே 1 kmph அப்படின்றது தான் இவங்க ரெண்டு பேருடைய ஸ்பீடோடைய வித்தியாசம் இல்லையா? ஸோ இங்கே 1 kmph 20 செகண்ட்ஸில் கவர் பண்ணிட்டார். ஸோ 20 செகண்ட்ஸ் டைம். இது டைமு, இது ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ டோட்டலாக எவ்வளோ கவர் பண்ணியிருக்காரு? 20 மீட்டர் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணியிருக்காரு இந்த வினய்ன்றவர். அப்போது 80 மீட்டரில் இங்கே எனக்கு அஜய் இருக்கிறப்போவே வினய் என்ன பண்ணிட்டாரு? இங்கே வந்துட்டாரு. ஸோ 20 மீட்டரில் பீட் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. புரியுதா என்ன பண்ணியிருக்கோம்? இதை என்ன பண்ணலாம்? லாஜிக்காக சால்வ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இந்த 5 செகண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாருன்னு கண்டுபிடிக்கலாம். இவர் 4 மீட்டர் பர் செகண்டில் ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த 5 செகண்ட்ஸில் 4 × 5 20 மீட்டர் அவர் வந்து லேக்ல இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இல்லை ஃபார்முலா படி போடுறோம்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸோ வினய் வந்து 20 செகண்ட்ஸு, இவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு வச்சு நம்ம அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பேரும் ஏன்னா ஒரே டைரக்ஷனில் தான் ஓட போகிறாங்க இல்லையா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? 1 தான் வரும். 5 - 4 1 மீட்டர் பர் செகண்ட். கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. In a 500 meter race, B starts 45 meter ahead of A. But A wins the race while B is still 35 meters behind. What is the ratio of speed of A to B assuming that both start at the same time? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு சர்க்குலர்னு மென்ஷன் பண்ணல. ஸோ நான் லீனியரே எடுத்துக்கிறேன். இங்கே எவ்வளோ மீட்டர் ரேஸ்? 500 மீட்டர் ரேஸ். B starts 45 மீட்டர் ahead of A. ஸோ இங்கே தான் B ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 45 மீட்டர். B starts 45 மீட்டர் ahead of A. பட் A wins the race. ஸோ A தான் வின் பண்ணுறாங்க. எப்போ? while B is still 35 meters behind. அப்போ A வின் பண்ணுறப்போ B இங்கே எங்கே இருக்காங்க? 35 meters behind. ஸோ 35 meter behind. What is the ratio of speed of A to B? Assuming that both start at the same time. ஸோ ரெண்டு பேரும் சேம் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் B இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, A இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க.
அப்போ ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாரு? இந்த 500ம் கவர் பண்ணியிருக்காரு இல்லையா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் 500ம் கவர் பண்ணியிருக்காரு. பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு? ஸ்டார்டிங்லனா இங்க 45 மீட்டர் அஹெடா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் 35 மீட்டர் பிஹைண்ட்லயே முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் பி கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 500 minus 45 minus 35. ஸோ 500 minus 50 18 வருமா? ஸோ 420 மீட்டர் தான் பி ஓடி இருக்காங்க. ஓகேவா? ஸோ 420 மீட்டர் தான் பி ஓடி இருக்காங்க. சேம் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் சேம்னா நமக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடுன்னு பார்த்தோமா? இங்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் டு பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஏ பை எஸ்பி ஈக்குவல் டு டிஏ பை டிபியா? நமக்கு டிஸ்டன்ஸ் 500 by 420ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 இங்கே 21. ஸோ 25:21 ரேஷியோ தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A thief running at 8 kmph is chased by a policeman whose speed is 10 kmph. ஸோ போலீஸ் இங்கேருந்து ஓடுறாங்க. அவங்களுடைய ஸ்பீடு 10, தீஃபோடைய ஸ்பீடு என்னது? 8. ஓகே. If the thief is 100 meter ahead of the policeman. ஸோ தீஃபுக்கும் போலீஸ்மேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். ரைட்டா? அதாவது இப்படி வச்சுக்கலாம். இங்க என்னது? இங்க தீஃப் இருக்காங்க, இங்க போலீஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய டிஸ்டன்ஸ் 100 மீட்டர். தீஃபோடைய ஸ்பீடு 8 kmph, போலீஸோடைய ஸ்பீடு 10 kmph. Then the time required for policeman to catch the thief. டைம் ரெக்வயர்ட் தான் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா? இங்கே டிஸ்டன்ஸ் என்னது? 100 மீட்டர். ஸ்பீட் என்னது? இவங்க 10 kmph, இவங்க 8 kmph. ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனில் தானே ஓடுவாங்க, ஆப்போசிட்டில் ஓடி பிடிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ 10 minus 8 2 kmph இன்ட்டு டைம். ஸோ டைம் ஈக்குவல் டு, இது என்ன யூனிட்ல இருக்கு? நமக்கு 100 மீட்டர்ல இருக்கு. அப்போ இது 2 kmph இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் யூனிட் மாற்றணுமா? இன்ட்டு 5/18. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. அப்போ t ஈக்குவல் டு 900/5. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1ல் 5 ரிமைண்டர் 4. ஸோ 180 செகண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிச்சிருவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் மினிட்ல இருக்கு. ஸோ 180 செகண்ட்ஸ்னா 3 மினிட்டா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 cars start towards each other from 2 places A and B and at a distance of 160 km. ஸோ 2 கார் இருக்கு ஏபி. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 160 km. They start at the same time 8:10 AM. If the speed of the cars are 50 and 30 kmph, they will meet each other at. ஸோ 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு காரோடைய ஸ்பீடு 50 kmph, இன்னொரு காரோடைய ஸ்பீட் 30 kmph. They will meet each other at அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எந்த டைமில் மீட் பண்ணுவாங்க அதானே கேட்டிருக்காங்க. ஸோ டைமுடைய ஃபார்முலா என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் 160, ஸ்பீட் என்னது? இங்கே ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க. அப்போ ஸ்பீட் இங்கே என்ன வந்துடும்? 50 + 30, ஸோ 80. 0 0 கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ணால் 2 ஹவர்ஸில் மீட் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ 8:10ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் கழிச்சுன்னா 10:10 AM மீட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. ஏ அண்ட் பி வாக் அரவுண்ட் அ சர்க்குலர் பார்க். They start at 8 AM from the same point in the opposite direction. ஸோ சர்க்குலர் பார்க் இருக்கு. ஏ அண்ட் பி ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வாக் பண்றாங்க. ஸோ ஏ இந்த டைரக்ஷன்னா பி இந்த டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஏ அண்ட் பி வாக் அட் அ ஸ்பீட் ஆஃப் 2 rounds per hour. ஸோ ஏ 2 rounds per hour. அடுத்து and 3 rounds per hour. So A and B. Next, how many times shall they cross each other after 8 AM and before 9:30 AM? So இது previous year question. என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்குலர் ட்ராக்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, சர்க்குலர் பார்க்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி சம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த சர்க்குலர் பார்க்கு அல்லது ட்ராக்கோடைய லென்த்தை அசியூம் பண்ணிப்போம். 1500 1500 எப்படி வேணாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே அதை மாதிரி ஸ்பீடும் பாருங்க 2 rounds per hour 3 rounds per hour இருக்கு.
ஸோ இங்கே நான் மீட்டர் பர் செகண்டாக மாற்றணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு எப்பயும் 60 × 16 போடுறப்போ 3600 வருமா? ஸோ அதனால இங்கே லென்த்தை 3600 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே ஸ்பீட் என்ன வந்துடும்? 2 ரவுண்ட்ஸ் பெர் ஹவர் அப்படின்னா 2 ரவுண்டு பெர் ஹவர். ஸோ 2 இன்ட்டு லென்த் என்னது 3600 டிவைடட் பை ஹவரை செகண்ட்ஸாக மாற்றணும்னா இன்ட்டு 60 × 60யா? ஸோ இது கேன்சல் ஆகி நமக்கு இப்போ என்ன வந்துடும்? 2 மீட்டர் பர் செகண்ட் வந்துருமா? சிமிலர்லி இங்கே என்ன வந்துடும்? 3 × 3600. ஏன்னா ரவுண்ட்ஸ் பெர் ஹவர்ன்னு இருக்கு. ஸோ ரவுண்டுனா ஒரு ரவுண்டு 3600, அடுத்த ரவுண்டு திரும்ப 3600, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். டிவைடட் பை ஹவரை செகண்டாக மாற்றணும்னா மினிட்டாக மாற்ற டிவைடட் பை 60, செகண்டாக மாற்ற இன்னொரு 60 இல்லைங்களா? ஸோ இந்த 60 60 3600 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா இங்கே என்ன வரும்? 3 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ மீட் பண்ணுவாங்க அதான். ஸோ அதாவது எந்த டைமில் மீட் பண்ணுவாங்க? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் என்ன தெரியும்? 3600 மீட்டர் டிவைடட் பை ஸ்பீட் என்னது? 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பீட் என்ன வந்துடும் நமக்கு? சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறப்போ ப்ளஸ் பண்ணுவோமா? ஸோ 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ கேன்சல் பண்ணுறப்போ 7ல் 35 ரிமைண்டர் 1 2. ஸோ 720 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் மீட் பண்ணுவாங்க. செகண்ட்ஸை நம்ம மினிட்ஸாக மாற்றணும்னா என்ன வரும்? டிவைடட் பை 60யா? செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 6ல் 1ல் 6 ரிமைண்டர் 1 ஸோ 12 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் மீட் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் மீட் பண்ணுவாங்க? ஆஃப்டர் 8 and 9:30 AM. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் 8க்கு மீட் பண்ணியிருப்பாங்களா? அடுத்து எப்போ? 8:12க்கு மீட் பண்ணுவாங்க. அடுத்து 8:24. அடுத்து எப்போ மீட் பண்ணுவாங்க? அடுத்த 12னா 36. நெக்ஸ்ட் 8:48. அடுத்து 8:16 வரும். ஸோ 9. திரும்ப 9:12. அடுத்து 9:24. அடுத்தது வரப்போ 9:36ன்னு வரும். நமக்கு 9:30க்கு முன்னாடியே மீட் பண்ணும். ஸோ 8 ஆஃப்டர் 8ன்றதுனால அது கணக்கில் எடுக்க மாட்டோம். அப்போ எத்தனை டைம் மீட் பண்ணியிருக்காங்க? 5 6 7 டைம்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ரன்ஸ் அ 3 கிலோமீட்டர் ரேஸ் அலாங் அ சர்க்குலர் கோர்ஸ் ஆஃப் லென்த் 300 மீட்டர். ஸோ சர்க்குலர் கோர்ஸ் இருக்கு, அதோட லென்த் 300 மீட்டர் தான். பட் ஆனால் இது எவ்வளோ கிலோமீட்டர் ரேஸ்? 3 கிலோமீட்டர் ரேஸ். சரியா? அப்போ இதை வந்து நிறைய ரவுண்டு சுற்றணும் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்து பாருங்க. த ஸ்பீட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:2. ஸோ எக்ஸ் ஒய் 2 பேர் இருக்காங்க, அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ 3:2. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாமா? 3 kmph 2 kmph ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர் இன் த சேம் டைரக்ஷன் ஹவு மெனி டைம்ஸ் வுட் த ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் த அதர்? 2 பேரும் என்ன பண்றாங்க? சேம் டைரக்ஷன்ல தான் ஓடுறாங்க, எக்ஸ் ஒய். ரைட்டா? ஸோ எத்தனை டைம் ஒருத்தர் இன்னும், அதாவது ஃபாஸ்ட்டாக ஓடுறவர் ஸ்லோவாக ஓடுறவரை மீட் பண்ணுவார், அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ எவ்வளோ டைம்னு தெரியணுமா? ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? 300 மீட்டர். ஸ்பீடு என்னது? எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட். 2 பேரும் சேம் டைரக்ஷனில் ஓடுறாங்க. அப்போ 3 - 2 1. இங்கே மீட்டர், இங்கே 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இங்கே நம்ம கிலோமீட்டரை மீட்டரா மாற்றிக்கலாமா? மாற்றினா என்ன வரும்? 1000 வருமா? ஸோ 300 by 1000 பெர் மீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வரும். கரெக்டா? இங்கே மீட்டர்னு வரும். ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ 0.3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் மீட் பண்ணுறாங்க, அதாவது 0.3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே அவர் என்ன பண்ணலாம்? மினிட்டாக மாற்றிக்கலாமா? இல்லைன்னா செகண்ட்ஸாக மாற்றிக்கலாமா? ஸோ 0.3 × 60 அப்படின்னா என்ன வரும்? 18 மினிட். ஓகேவா? ஸோ 18 மினிட்ஸ் ஒன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ டோட்டலாக 3 கிலோமீட்டர் ரேஸ் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு எத்தனை ரவுண்டு சுற்றணும்னு தெரியணும். 3000. 3 கிலோமீட்டர் ரேஸ் இது. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே என்னது? 3000. யார் ரேஸை முடிப்பாங்க? ஸ்பீடாக ஓடுறவங்க தானே ரேஸை முடிப்பாங்க. அப்போ இங்கே
எந்த டைம்ல முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். டோட்டலா அந்த 3 கிலோமீட்டர் ரேஸ முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம்னு தெரியணும். ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீடு இங்க என்னது நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் போட மாட்டோம். யாரு ஜாஸ்தி ஸ்பீட்ல ஓடுறாங்களோ அவங்க அந்த ரேஸ முடிச்சுருவாங்க. இல்லையா? ஸோ அந்த ரேஸ் எவ்வளோ டைம்க்குள்ள முடியும்ன்றது தான் நமக்கு தெரியணும். ஸோ 3000/3. அப்போ என்னது? இது கிலோமீட்டர்ல இருக்கு. அத தான் மீட்டரா மாத்திருக்கோம். 3000. இங்க என்னது? 3 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ இங்க நம்ம மாத்தவே வேணாம் இல்லையா? ஸோ 3 கிலோமீட்டர் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா இது கேன்சல் ஆயிடும். அப்போ 1 ஹவர் என்ன நடக்குது? அந்த ரேஸ் நடக்குது. ஓகேவா? 1 ஹவர் அந்த ரேஸ் நடக்குது. ஒரு 18 மினிட்ஸ் ஒன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 1 ஹவர்ல எத்தனை 18 மினிட்ஸ் வரும்? 18, 36 அடுத்து 3 போட்டா என்ன வந்துரும்? 8 3 சார் 24, 2 ஸோ 54 மினிட்ஸ். ஸோ எத்தனை டைம் கிராஸ் பண்றாங்க? 3 டைம்ஸ் கிராஸ் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இதோட நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் சம், ட்ரெயின் சம் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2022 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இப்போ நம்ம கொஞ்சம் தான் ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம். அது இல்லாமல் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வேற சம்ஸ் தான் பார்த்தோம். ஸோ பிவைக்யூஸ் உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் பிவைக்யூஸ் இதே டாப்பிக்ல வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.